அன்பாண்டவர்களே, சும்மா கேட்கிறேன், எங்களுடைய பிள்ளைகளுக்கு மொண்டசூரி தேர்வு செய்ய வேண்டும். பாலர் பாடசாலை எப்படி நாங்க தேர்வு செய்யறோம்? ஒவ்வொரு தாய்மாருமா கை வச்சுக்கலுங்க ஒரு உள்ளத்துல. எப்படி தேர்வு செய்யறோம்? எந்த பாடசாலை உச்சகட்டம் அனாச்சாரம் இருக்குமோ அதைத்தான் முதலாவது தேர்வு செய்யறோம். அப்படித்தானே? நல்ல மியூசிக் போடணும், நல்ல ஆடப்பழக்கோடும், நல்ல மார்க்கத்துக்கு முரணானதை செய்யணும், கொன்செர்ட் நடத்தணும். எப்படி தெரியுமா? வருஷம் முடிவுல என்ன சங்கீத கதிரை மியூசிக்க போட்டுக்கொண்டு ஓடி ஓடி வெட்டணுமாமே இந்த புள்ள. மியூசிக் போட்டுக்கொண்டு பொல நடத்தணுமாம். பொலண்ட விளங்குமா உங்களுக்கு? சந்தை மொண்டசூரில செய்வாங்க தானே, பிசினஸுக்கு பழக்கிற சந்தை. அத கூட சும்மா பழக்கிற இல்ல, மியூசிக் போட்டுக்கொண்டுதான் பழக்கணுமாம். ஒவ்வொரு நாளும் காலையில பிள்ளைக்கு மியூசிக் போட்டுக்கொண்டு எக்ஸசைஸ் கொடுக்கணும். நாங்க எப்படி மொண்டசூரிய தேர்வு செய்யறோம்? என்னுடைய பிள்ளை போகக்கூடிய பாலர் பாடசாலை இஸ்லாமிய அடிப்படையில் இருக்க வேண்டும். அலிஃபா சொல்லிக் கொடுக்கின்ற மத்த கல்வியோட ஏபிசிடி அயனு ஆயனு ஆனா ஆவண்ணாவோட அலிஃபாவும் சொல்லிக் கொடுக்கிற குர்ஆன் மதரசா பாலர் பாடசாலையா இருக்கணும். அல்லாஹ்வை பத்தி சொல்லிக் கொடுக்கிற பாலர் பாடசாலையா இருக்கணும். மியூசிக் போடக்கூடாது, மார்க்கத்துக்கு முரணானது செய்யக்கூடாது. எத்தனை பேர் நாங்க விரும்புறோம்? புள்ள எங்கெங்க மோசமானதை படிக்குது? சிறு வயதிலேயே மார்க்கத்துக்கு முரணானதை படிக்கும் பொழுது எங்களுடைய பிள்ளைகள் வீணாகி செல்வதற்கு அது காரணமா இருக்கும். எந்த அளவுக்கு சொன்னா விதிவிலக்கு சொல்ற அளவுக்கு இல்ல. 1000ல் ஒன்றையும் பார்க்கலாத இஸ்லாமிய வழிமுறையில மொண்டசூரி நடத்துற பாலர் பாடசாலைகள் அந்த அளவுக்கு அனாச்சாரங்கள். என்ன புள்ளைய நிர்பந்திக்கிறது? உருவம் வரைந்து கொண்டு வர வேண்டும். என்ன வரையணும்? உருவம் வரையணும். ஆட்டை வரைஞ்சுக்கிட்டு வா, மாட்டை வரைஞ்சுக்கிட்டு வா. ஏப்பல் பி போல் ஒட்டினா புள்ளைக்கு விளங்கும். ஆனா அம்மா உம்மாவை தெரியாது அந்த புள்ளைக்கு. ஆவண்ணா ஆடு, ஆட்டோட போட்டோ எடுத்து ஆடு தெரியாதா புள்ளைக்கு? என்ன தெரியா? வரைய பழக்கிற மனுஷனை வரைய பழக்கிற மாட்ட வளைய பழக்கிற. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யார் உயிருள்ள ஒன்றை வரைகின்றாரோ அவருக்கு உயிரூட்டுமாறு அல்லாஹ் மறுமை நாளையே கண்டிப்பான். அவன் உயிரூட்டிக் கொள்ள மாட்டான்டாங்க. மொண்டசூரி செய்த யாரும் இருந்தா அல்லாஹ்வை பயந்துக்குங்க. உருவம் வரைய பழக்காதீங்க, உருவம் வரைய பழக்காதீங்க. அல்லாஹ்வை பயந்து நடந்துகங்க. நீங்கள் பழக்கினால் வரைபவர்களும் தண்டிக்கப்படுவார்கள், வரைய சொன்னவர்களும் தண்டிக்கப்படுவார்கள். உம்மமாடு, எங்களுடைய உம்மமாருக்கு வேலையே என்ன? வீட்டுல ஹராத்த செய்வதுதானே. என்ன டீச்சர்மார் ஒன்றை சொல்லிட்டா, பாலர் பாடசாலையில் ஒன்றை சொல்லிட்டா, மகனே அங்க போட்டோவை தேடி இங்க போட்டோவை தேடி வெட்டி விட்டு, இல்லாட்டி டீச்சர் கேளாதே. டீச்சர்மார் ஏசுவாங்க. அதை படைத்தவன் ரப்பு கோபப்படுவானே, மறுமையில கண்டிப்பானே. எந்த உணர்வும் இல்ல. ஆசிரியர்மார் ஸ்கூல்ல சொல்லிட்டா உருவப்படமா நீ வரையத்தான் வேணும். இல்லாட்டி டீச்சர்மார் யார 10 பேர் முன்னுக்கு கேள்வி கேட்ட இந்த மானம் பறக்குமலியா? உலகத்துல உங்களோட மானம் பாடசாலை உள்ளுக்கு பறக்கிறதுக்கு உங்களுக்கு கேவலம் கவலை. மறுமையில அல்லாஹ் நீ வரைந்த அந்த உருவத்துக்கு உயிரூட்டு என்று தண்டித்தால் முடியுமா? முடியுமா? அதுல வேற உங்களோட புள்ள வரைஞ்ச உருவம் 100க்கு 100 மார்க்ஸ் எடுத்துட்டு அதுதான் 1, 2, 3க்கு வந்திருக்கின்றா உடனே என்ன பண்றது? உம்மமாரு அதை கொண்டு வந்து அப்படியே வீட்டு வாசல்ல ஒட்டி வச்சாச்சு. பாத்தீங்களா? வாரவங்களுக்கு பாத்தீங்களா? என் மகள் எழுதின இதுக்கு 1வது பிரைஸ் கிடைச்சிச்சு. பாத்தீங்களா? இது மொண்டசூரியில. இப்ப புள்ள வந்து ஏலவல் எழுதி கொண்டிருக்கி. இந்த உம்மா காட்டுற பாத்தீங்களா? இப்ப ஏலவல் எழுதுற மகனிக்காரு அவர் மொண்டசூரியில எழுதின உருவப்படம் இது. இன்னைக்கு 10 வருஷமா செவத்துல தொங்குது. வரவங்களுக்கு எல்லாம் காட்டி காட்டி சந்தோஷம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு நாள் ஆயிஷா நாயகியிட வீட்டுக்கு வராங்க. வந்த ரசூலுல்லாஹ் வீட்டு வாயலில் அப்படியே நின்று விட்டார்கள். அப்படியே நின்று விட்டார்கள். வீட்டுள்ளுக்கு வரல. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஏன் வீட்டுள்ளுக்கு வராம இருக்கிறீங்க? நான் ஏதாவது பாவம் செஞ்சிட்டேனா சொல்லுங்களேன். ஆயிஷாவே, அவங்க வீட்டு வாசலுக்கு ஒரு சீலையை தொங்க போட்டிருந்தாங்க. கேட்டுன்னு சொல்லும், தொங்க போட்டிருந்தாங்க. ஆயிஷாவே, என்ன இது கேட்டன்? இது என்ன ஒரு சீலையை தொங்க போட்டிருக்கிறாய்? உருவப்படம் இருக்கிறது, அதை நீ கிழித்து போடும் வரையில் நான் வீட்டுக்குள் வரமாட்டேன். எந்த வீட்டுல உருவப்படம் இருக்குமோ அந்த வீட்டுக்குள் மலக்குமார்கள் வரமாட்டார்கள். எனவே நான் வரமாட்டேன் என்று ரசூலுல்லாஹ் அதை கிழிச்சு
2 துண்டாக்கும் வரையில ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வரலண்டா எங்கட நிலைமை என்ன? படிப்பு என்ற போர்வையில், பாடத்திட்டம் என்ற போர்வையில், மொண்டசுரி சிலபஸ் என்ற போர்வையில் படைத்தவன் ரப்பை கோபமூட்டுகின்ற காரியங்களை செய்கிறோம் என்றா நானும் நீங்களும் அல்லாஹ்வை பயந்து எங்கட புள்ள குட்டியை வளர்த்தால் தான் நாளைக்கு எங்கட பிள்ளைகள் இஸ்லாத்தை காப்பவர்களாக, மார்க்கத்துக்கு பலம் சேர்ப்பவர்களாக இருப்பார்கள். இல்லை என்றால் எங்களுடைய பொடுபோக்கினால் எங்களுடைய பிள்ளைகள் சீரழிந்து நாசமாகி விடுகின்ற மோசமான நிலை வரும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது.